அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு பணவசியம் செய்ய வசம்பு பரிகாரம். இந்த வசம்பு பரிகாரங்கிறது பொதுவாக பணவசியம் செய்யும். சரி, அதுக்கு முன்னாடி விஷயத்தை சொல்லிடுறேன். நம்மளை சுற்றி எப்பயுமே ரெண்டு விஷயம் இருக்கக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை தாக்கங்கள். இந்த ரெண்டு விஷயமும் நம்மளை முடக்கும். எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறது நம்மகிட்ட இருந்து உதயமாகிறது. நம்ம யோசிக்கிற விஷயங்கள். இந்த நிலை இருந்தாலும் நம்மளுக்கு பணம் வராது, மன நிம்மதி இருக்காது. ரெண்டாவது, எதிர்மறை தாக்கங்கள் அப்படிங்கிறது வெளியே இருந்து நம்மளை தாக்குறது. இந்த விஷயம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, எதிர்மறை தாக்கங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு பணம் வராது, பொருளாதார தடைகள் ஏற்படும், நிம்மதி இல்லாமல் போகும், மன அழுத்தங்களை உருவாக்கும். இது ரெண்டை சரி பண்ணணும். இந்த ரெண்டை சரி பண்ணிட்டாலே நம்மளுக்கு பணம் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். பணம் எந்த ரூபத்தினாலும் நம்மளுக்கு பணம் வரும். பணம் வரும்னா நம்மளுக்கு வானத்தை பற்றிலாம் கொட்டாது. நம்மளுக்கு அதுக்கான ஒரு ஊண்டுதலை நம்ம கொடுக்கும். பண வரவுக்கான வழிகளை உருவாக்கி கொடுக்கும், தடைகளை உடைக்கும், நம்ம செய்கிற வேலையில் இன்னும் மேற்கொண்டு வருமானத்துக்கு வழி செஞ்சு கொடுக்கும், நம்மளுக்கு புது புது ஐடியாஸ் கொடுக்கும். அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான யுத்திகளை நம்மளை கற்றுக் கொடுக்கும். அந்த பணம் நம்மளை தேடி வர்றதுக்கு என்னென்ன வழியில் அந்த பணம் நம்மகிட்ட வரணுமோ அதுக்கான வழிகளை அதுவே உருவாக்கி கொடுக்கும். சரிங்க, இதுதான் நம்ம சொல்கிற விஷயம். சரிங்க, இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. இதுக்கு வசம்பு முக்கியமான ஒரு மூலப்பொருள். ரெண்டாவது மூலப்பொருள் அருகம்புல். சரி, இந்த அருகம்புல் எதுக்குன்னா, எதிர்மறை தாக்கத்தில் இருந்து நம்மளை விடுபடுத்துறதுக்கும், நவகிரகங்களால் ஏற்படுற தடைகளை உடைக்கிறதுக்கும் இந்த அருகம்புல் பயன்படும். சரி, இந்த அருகம்புலை என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்து, ஒரு கைப்பிடி அருகம்புல்லை எடுத்து பச்சைப்பாலில் நல்லா அரைச்சி, பசும்பால் பச்சைப்பாலில் அரைச்சி, அதை தினமும் நம்ம காலைல குளித்து வரணும். காலைல நம்ம குளிக்கிறப்ப நம்ம குளிக்கிறதுக்கு சோப்பெல்லாம் போட்டுட்டு இதை ஊற்றிட்டு அப்புறம் வெறும் பச்சை தண்ணியை மட்டும் மேலே ஊற்றிக்கிறணும். ஊற்றி இப்படி குளிக்கிறப்ப நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க நவகிரகங்களால் ஏற்பட்டிருக்க தடைகளும், அடுத்து எதிர்மறையினால் ஏற்படுற கட்டுகளும் உடையும். இது என்னுடைய அனுபவம். உடஞ்சி நம்மளை ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளை சுற்றி உருவாக்கும் இது பண்ணுறப்ப. அதே மாதிரி வசம்பு பண வரவுக்கு முக்கியமான மூலப்பொருளில் அது ஒரு மூலப்பொருள்கள். சரி, தாந்திரிகத்தில் இந்த வசம்பை என்ன செய்யணும்னா, தினமும் கொஞ்சம் எடுத்து பசு நெய்யில், சுத்தமான பசு நெய்யில் அப்படி ஒரு முக்கி லைட்டை முன்னாடி முக்கி அதை தீப சுடரில் காமிக்கணும். அப்படியே காமிச்சிங்கன்னா அது அப்படி எரிஞ்சு கருகும். அந்த கருகின கரியை எடுத்து தினமும் நெத்தியில் வைத்து வாருங்கள். இப்படி செய்கிறப்ப, தினம் செஞ்சு வர்றப்ப, இதை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மைய இந்த கரியை எடுக்கிறப்ப ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் சொல்லி ஒரு 48 முறை சொல்லி அந்த மையை எடுத்து உங்கள் நெத்தியில் வைங்க. உங்களுக்கு பணவரவில் இருக்க தடைகள் அத்தனையும் உடைச்சி பணவரவை கொடுக்க ஆரம்பிக்கும். அருகம்புல் தடைகள்லாம் உடைக்கும். இந்த வசம்பு பணவரவுக்கான வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கும். உங்களுக்கு தொழிலில் தொழிலோ, நீங்கள் செய்கிற வேலையிலையோ, இல்லை தடைப்பட்டு நிற்கிற பணமோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை தேடி வர்றதுக்கு வழி செஞ்சு கொடுக்கும். இது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை பயன்படுத்துங்க. நண்பர்களை, என்னுடைய வீடியோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எனக்கு லைக் போடணும், என் வீடியோ சப்ஸ்கிரைப் செய்யணும், ஷேர் செய்யணும். இதில் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பயனுள்ளதாக இருந்தால், அப்படி இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ண வேணாம். நல்லது நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.